ஹாய் விவர்ஸ், இப்போ வணக்கம். ஸோ மதுரை அப்படின்னாலே மதுரையில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் ஏன்னா மதுரை சித்திரை திருவிழா தான். ஸோ சித்திரை திருவிழாவை பேஸ் பண்ணியே அவர் வந்து நம்ம அழகர் மேலே ரொம்ப மோகம் கொண்டு வர போல இருக்கு. அவர் வந்து ப்ரொடக்ஷன் நம்பரே வந்து ஸ்ரீ அழகர் ப்ரொடக்ஷன் தான் வச்சிருக்காரு, மதுரை அழகர் ப்ரொடக்ஷன் தான் வச்சிருக்காரு. ஸோ சூப்பராக வந்திருக்கு படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல கூட்டம் வந்திருக்காங்க. மதுரை வெற்றியில் ரிலீஸ் ஆயிருக்கு. அது போக நம்ம நிறைய தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் டோட்டலாக 130 தேட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு புது ப்ரொடியூசரு, ஒரு புது டீமு, ஒரு புது கதைக்களத்தோட இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? படத்துல ஒர்க் பண்ணவங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? மதுரை அழகர் மூவிஸ் கம்பெனி தயார் பண்ணது, அழகரிச்சி என் பேர் தயார் பண்ணது பேர். டைரக்டர் வந்து மணிவர்மன் பிரமாதமாக பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. மியூசிக் டைரக்டர் சஞ்சய் மான் அவரும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்மளுடைய தம்பி ஒளிப்பதிவாளர் கேஜி ரத்தீஷ் அவ்வளோ சூப்பர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. படத்தை வந்து எடிட்டரு சூர்யா, டிசைனர் தம்பி பேர் வரல, கோச்சுக்கிறா கூடாது, அந்த வரல, அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நடிகர்னு எடுத்துட்டோன்னா என் தம்பி தமன் அவ்வளோ சூப்பராக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தாவே தெரியும், நீங்கள் பார்த்துட்டு பேசுவீங்க. அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காரு. பொண்ணா நடிச்சிருக்கு ரித்திகான்னு சொல்லி சின்ன பொண்ணு, அது பிரமாதமாக பண்ணியிருக்கு. பழக்கருப்பையா ஐயா அவ்வளோ சூப்பராக பிரமாதமாக பண்ணியிருக்காரு, நல்லபடியாக பண்ணியிருக்காரு. வேளாராமூர்த்தி என்னுடைய அண்ணன், மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் 2 வீடு இருக்குது, அடிக்க ஒருக்கா சந்திப்போம். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு வேளாராமூர்த்தி அண்ணன். கஜராஜன் அண்ணன், இது டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜுடைய அப்பா கஜராஜன் அண்ணன் அவ்வளோ இதாக பண்ணியிருக்காரு. மேடம் சிறீரஞ்சனி மேடம் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. தீபா வந்து தங்கச்சின்னு கூப்பிடுவேன், தங்கச்சி தீபான்னு சொல்லுவேன். தீபா வந்து அவ்வளோ ஒரு அழுகைக்கு ஒரு குணம், அதே மாதிரி ஒரு சிரிப்புக்கும் சரி, ஒரு காமெடிக்கும் சரி, அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அழுகையை மட்டும்தான் பார்க்க முடியும் தீபாவுடைய நடிப்பில். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்தவங்க, எனக்கு பேர் தெரியாமல் விட்டவங்க எல்லாம் நடிச்சுங்க. நான் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ, ஃபஸ்ட்டு ஒரு மேடை, அதனால் கொஞ்சம் குறை இருந்தாலும் மன்னிச்சு இந்த படத்தை சிறப்பிக்க சொல்லி தருங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், கலைத்துறை நண்பர்களுக்கும், கலைத்துறை சிங்கர்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை பார்த்து எல்லாரும் நல்லா வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.